ராஜேஷ், செய்திகளில் பார்த்துட்டு வரோம். இந்த விபத்திற்குள்ளான இந்த விமானம் ஏர் இண்டியாவோட 171 அப்படிங்கிற ஒரு விமானம், போயிங்கோட 787, அதாவது எரிபொருளை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு விமானம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. அப்போ இந்த லண்டன் வரைக்கும் செல்லக்கூடிய விமானம் என்பதால் டேங்க் முழுவதுமாக ஃபில் பண்ணப்பட்டது, அந்த ஃபியூவல் டேங்க் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணப்பட்டது, அதனால தான் இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வழக்கமாக எவ்வளவு ஃபியூவல் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்? நிச்சயமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அதிகாரிகள் குறிப்பிடும் போதுதான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். வழக்கமாக இது எதுவும் புது பயணம் கிடையாது. வழக்கமாக தமிழ்நாடு, அதாவது குஜராத்திலிருந்தும் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய விமானங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே எவ்வளவு எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுதான். புதிதாக அளவு கூடுதலாகவோ அளவு குறைவாகவோ கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரியும், எப்போதுமே தேவையை விட சற்று கூடுதலாகத்தான் அந்த எரிபொருள் என்பது அனைத்து விமானங்களிலும் நிரப்பப்பட்டிருக்கும். காரணம், அங்கு மோசமான வானிலை காரணமாக உடனடியாக தரை இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் சிறிது நேரம் வானத்திலேயே வட்டமடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும், அல்லது வேறு நகரங்களுக்கு எங்கேனும் பயணித்து அங்கு சென்று தரை இறங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது போன்ற சூழல்கள் ஏற்பட்டால் அதனை சமாளிப்பதற்கு ஏற்ப எரிபொருள் என்பது கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எரிபொருள் அதிகமாக நிரப்பப்பட்டதும் ஒரு முக்கிய காரணமா என்ற ஒரு சந்தேகமும் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அதுதான் உறுதியான காரணம் என்று சொல்ல முடியாது. காரணம், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அதற்கான அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் காரணம் என்று முதற்கட்டமாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் ஒரு விமானம், அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் விமானம், லோக்கல் விமானம் என்பதை தாண்டி இன்டர்நேஷனல் விமானம் என்பது அதிக பாதுகாப்புடனும் அதிகாரிகள் மிகுந்த கவனத்துடனும் கையாளுவார்கள். காரணம், இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்களும் பயணித்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. எனவே வெளிநாட்டவர்களும் சேர்ந்து பயணிக்கும் போது அதற்கான பாதுகாப்பு என்பது கூடுதலாகத்தான் இருக்கும், முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விமானத்தினுடைய பயண திட்டத்தில் குளறுபடி ஏற்பட்டது ஏன்? அதுவும் அது பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்களிலேயே, அதாவது ஸ்டேபிள் ஆக வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அது ஸ்டேபிள் ஆவதற்கு முன்னதாகவே இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே ஒரு 800 அடி உயரத்திலிருந்து விமானம் கீழே விழுந்தால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு வெடி விபத்து நிகழ்ந்தால் எப்படி மோசமான பின்விளைவுகள் ஏற்படுமோ அதுபோல பல ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டிருக்கக்கூடிய எரிபொருளோடு ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய நேரத்திலே அவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு மோசமான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடும். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து மற்ற விமானங்களுக்கும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியாக அல்லது வழக்கமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏதேனும் இருக்கின்றதா என்பதை சரிபார்க்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது தீவிரவாதிகளுடைய ஏதேனும் தாக்குதல் சதி திட்டம் போன்றவை இதிலே இன்வால்வ் ஆகி இருக்கிறதா என்பதையும் தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். குஜராத்தை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான பொருளாதார தலைநகரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற இந்தியாவிற்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய மாநிலங்களாக ஒரு சில மாநிலங்கள் இருக்கின்றன. எனவே இது போன்ற விமான நிலையங்களை தீவிரவாதிகள் குறிவைப்பது உலக நாடுகளில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அது போன்ற ஒரு விஷயம் ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் தொடர்ந்து அதற்கான அந்த தேடல்களை தொடங்கி இருக்கிறார்கள். நாம் திரையிலே ஒரு புறம் பார்க்கின்றோம், அந்த விமானம் மேலே பறப்பதை பார்க்கின்றோம், படிப்படியாக அது கீழே இறங்குவதையும் பார்க்கின்றோம். விமானியினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அந்த விமானம் தவறி இருப்பதை பார்க்க முடிகின்றது. தெளிவான வீடியோ வெளியாகி இருக்கின்றது. அது எப்படியாவது அந்த விமான தரைதளத்திற்கு கொண்டு வந்து விமானத்தை சேர்த்து விட வேண்டும் எனதான் விமானி நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டை மீறிதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக அந்த விமானம் தரையிறங்கிய இடம் குடியிருப்புகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. திடீரென்று ஒரு விமானம் மேலே பறக்காமல் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி சூழ்ந்து வந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் யாரோ ஒருவர் மொபைல் மூலமாக வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகின்றது.